ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். இப்போ அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி சேல்ஸ் இன்னைக்கு மூணாவது நாளாக வந்து போயிட்டு வந்துருக்கு. இது எண்டு கார்டே இல்லையா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நடத்த போகிறாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகஸ்ட் 15 நெருங்க அப்படியே சேலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிள்ளையார் சதுர்த்தி, அதுக்கு அடுத்தது ஆயுத பூஜை, அப்படியே எனக்கு தெரிஞ்சு அடுத்து அவங்க நியூ இயர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சேல்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. இப்போ அமேசானில் இந்த சேலில் இவங்களுடைய கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற இந்த சேலில் என்னென்னலாம் ஆஃபர்ஸ் வந்து வந்திருக்கு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு 2-3 நாள்லேயே வந்து ப்ரைஸ் எல்லாம் ஹைக் ஆச்சு அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நான் இந்த சைட்லேயே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுறேன். அமேசான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா SBI கார்டுக்கு தான் வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் SBI யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த கார்டு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். இப்போ மொபைல் ஃபோன்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கிராண்ட் ஃப்ரீடம் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்கோடைய கேலக்ஸி S24 அல்ட்ரா வந்து வச்சுருக்காங்க 80,000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணி. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் டே சேல் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபருக்கு வந்து வந்துச்சு. 75,000 கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 74,000 73,000 ஒரு சில பேர்லாம் 69,999 வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 80,000 அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. இது சேல் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி தான் இருந்துச்சு, இப்போ அப்படி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஐகோட நியோ 10R ப்ரைஸ் ட்ராப் ஆனது இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ரைஸ் வந்து ஹைக் ஆயிருக்கு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 8 128GB வேரியன்ட் லான்ச் ஆஃபரில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி வந்து போயிடுச்சு. 27,000 டேரெக்டாக வந்து நம்ம கூப்பன் அப்ளை பண்ணி 25,500 வாங்குற மாதிரி வந்து இருந்துச்சு. இது வந்து ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஐகோட வெப்சைட்லையும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஐகோட வெப்சைட்லையும் அப்படி தான் இருக்குது. மேபி நீங்கள் ஐகோட நியோ 10R தான் வாங்க போனீங்க அப்படின்னீங்கன்னா 23Kலாம் வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 13R ப்ரைம் டே சேல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் 3 வந்து கொடுத்துருந்தாங்க. OnePlus பட்ஸ் 3 வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 4,000. அதை டேரெக்டாக கழிச்சிட்டு இப்போ வந்து கார்டு ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டு 40,000 அப்படின்ற மாதிரி வந்து வாங்குற மாதிரி இருக்குது. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் கட் ஆகலை. நம்ம தான் கார்டு ஆஃபர் போடுறோம். அதுவும் SBI கார்டு போட்டோம்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல டிவைஸே. ஆனால் ப்ரைஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். உங்களால் வெயிட் பண்ணி வாங்க முடியும். எனக்கு வந்து அண்டர் 40Kக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான ஃபோன் வேணும். எனக்கு கேமரா டீசெண்டாக இருந்தால் ஓகே. டீசெண்டான்றதை விட நான் நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டேன். எனக்கு ப்ரைமரி நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிமீடியா கன்செப்ஷன் வேணும், அலர்ட் ஸ்லைடர் வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போது அண்டர் 40Kக்குள்ளே இவன் வந்து செம்ம காம்படிட்டராக இருக்கான். இவனை வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களால் வெயிட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளேயே ஃபோட்டோகிராஃபி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவோடைய T4 அல்ட்ரா அப்படி இல்லைனா ஓப்போடைய ரெனோ 14 இதெல்லாமே அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ் மேக்ரோஸ்லாம் எடுப்பீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோன்ஸை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்புறமா M36 ஆகட்டும், அதுக்கடுத்தது நார்சோடைய 80, அப்புறமா ஐகோடைய Z10 இது எல்லாமே லான்ச் ஆஃபர்ஸ்லேயே தான் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட A4 இப்போது நீங்கள் வந்து அண்டர் 10Kக்குள்ளே எங்கள் வீட்டில் இருக்க எல்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எனக்கே ஒரு செகண்டரி டிவைஸாக வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் தான் நான் செகண்டரி சிம்மாக யூஸ் பண்ணுறேன், அதில் எனக்கு 5G வந்தால் போதும், இல்லை எனக்கு ஏர்டெல் போட்டு எனக்கு 4G வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு செகண்டரி ஃபோனு ஒரு 10,000 கீழே வேணும் அப்படின்ற போது ரெட்மியோட A4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு நல்ல டீலாக தான் வந்து என் கணக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ என்னென்னலாம் லான்ச் இருக்குது, அப்கமிங் லான்ச்சஸ் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க. ரெட்மி 15 வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 19 அன்றைக்கி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் பேட்டரி ஓரியன்டாக இருக்க போது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஷாமி சிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆஃபரில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய A55 25,000 அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. A55 எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு சாம்சங் தான் வேணும், எனக்கு A சீரியஸில் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு வேணால் இந்த ஃபோன் ஓகே. ஆனால் இல்லை எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபோன் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். உங்களுக்கு கேமரா வேணும், அதுக்கடுத்தது எனக்கு சாம்சங்கோட UI வேணும், எனக்கு சாம்சங்கோட A சீரியஸில் 25,000 நல்ல கேமரா இருக்க ஃபோனாக வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா வேணால் நீங்கள் A55 கன்சிடர் வேணால் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு சில ஃபோன்ஸ்லாம் வந்து இருக்குது. இதெல்லாமே சேம் போன வாட்டி என்ன இதில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. என்னடா இங்கே ஓப்போ ரெனோ 14 இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓப்போ ரெனோ 14 ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்கணும், ஆனால் இங்கே ஏன் இருக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. எதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்குறத விட யார் ஒரிஜினல் செல்லர் அப்படின்றத வந்து பார்த்துட்டு பை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர். அப்படி இல்லைனா அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களால் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டு வாங்க முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து வாங்கிக்கோங்க. நத்திங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான் அஃபிஷியல் செல்லர். நீங்கள் அமேசானில் வாங்கவே வாங்காதீங்க
அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் அமேசானில் மோட்டோரோலா, அப்புறமா வந்து நத்திங்கு, பிக்சலி, இது எல்லாத்துக்குமே அஃபிஷியல் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இல்லைனா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். அப்படின்ற போது இங்கே அமேசானில் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் எப்படி விற்கிறாங்க அப்படின்றது தெரியல. அதுவும் வந்து மோட்டோரோலால ஒரு சில மாடல்ஸ் மட்டும் தான் அமேசான் கிட்ட இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க மாடல்ஸும் வந்து இங்கே வந்து இருக்கு. ஏன் அதை விட ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது, ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதை விட அதிகமாகவும் இருக்குது. அதே மாதிரி ஐஃபோனுடைய 15 வந்து பார்த்தீங்கன்னா 60,000 எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் அடிச்சிருங்க. ஐஃபோனோட 16 60,000 நிறைய இடத்துல வந்து எட்டி பார்க்குது. அப்படின்னும் போது ஐஃபோனோட 15 60,000 ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூடைய நியோ 10 29,999 அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. உண்மையிலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோனே எனக்கு 30,000 கீழே வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லாங்கர் பேட்டரி, அந்த செக்மெண்ட் ஃபுல்லாகவே அந்த ஒரு 7,000 7,500 mAh 6,800 mAh அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது இந்த ஃபோன் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறையும் நிறைய யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10+ hours SOTலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஐக்கூ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில. ஐக்கூடைய Z10R பற்றி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஐக்கூடைய Z10 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோடைய 7S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் சிங்கிள் கேமரா செட்டப்பில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ராபேக்காக என்ன இருந்துச்சுன்னா, அதில் வந்து மோனோ ஸ்பீக்கர் அப்படின்றது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அது கூடவே லான்ச் ஆனது தான் ஐக்கூடைய Z10X. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட இருக்கும், UFS 3.0 சப்போர்ட்டும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே அதெல்லாம் கொடுத்துருந்தாலும் அதில் மீடியாடெக் கூட 7300 யூஸ் பண்ணி 15,000 அப்படின்ற மாதிரி பிளேஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூடைய Z10R வந்து பார்த்தீங்கன்னா 10 விட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்கிரேட் ஆன மாதிரி இருக்குது. பேட்டரியில் மட்டும் தான் 5,500 mAhல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ப்ராசரும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோடைய 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட 7400 வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாடைய H60 ஃபியூஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டு டே யூஸ்க்குலாம் எந்த விதமான குறையும் வந்து யாருமே அந்த ப்ராசரில் வந்து சொல்ல. அதே மாதிரி நெட்வொர்க் ரிசப்ஷன்லேயும் யாருமே அந்த ப்ராசரில் வந்து குறை சொல்லலை. அது ஏறத்தாழ எப்படி இருக்குன்னா 7300 அப்படியே கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம தான் வந்து இருக்கு. ஆனால் மிச்சப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா, ISP இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்னாப்டிராகன் வந்து கொஞ்சம் அப்பர் எண்டு வந்து இருக்க தான் செய்யுது. அந்த 7,000 mAh பேட்டரி முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த எப்படி சொல்கிறது, சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு பேட்டரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் ஐக்கூடைய Z10 போகலாம். இல்லை எனக்கு அதை விட ஒரு 2,000 கம்மியாக எனக்கு மீடியாடெக் ப்ராசர் இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரவுண்ட் டிசைனை விட இந்த இருக்கிற டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்கூடைய Z10R வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 mAh பேட்டரி இருக்கும். கொஞ்சம் பேட்டரி சின்னதாக இருக்கும். 5,500 சின்னது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட 13 ப்ரைமு, ரெட்மியோட 13, ரெட்மி 14C எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் அடிச்சிருங்க. 14Cக்கு பதிலாக நீங்கள் ரெட்மியோட 13 வந்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். இன்னும் பட்ஜெட்டில் வேணும்னா ரெட்மியோட A4 வாங்கலாம். அப்புறமா ரியல்மிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்சோ சீரியஸ் அப்படியே தெளிச்சு தள்ளியிருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட GT70 Pro வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அதே மாதிரி ரியல்மி GT77 இதெல்லாமே லான்ச் ஆஃபர்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இருக்கான், விவோடைய X200 FE. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த 55,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரிலேட்டடான ஃபோன் வேணும், நான் இதை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். அந்த 55,000 எனக்கு பர்ஃபார்மன்ஸ், நான் கொஞ்சம் கேமும் விளையாடுவேன், நிறையவே கேம் விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேலையை காமிச்சிருவான் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு கேமரா ரிலேட்டடாக வேணும் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா விவோடைய 200 FE வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகவே இருக்குது, என்னால் இன்னும் ஒரு 10,000 புஷ் பண்ண முடியும், இல்லை நான் ஆஃபர் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி 60,000 62,000 விவோட X200 மேபி ஃபியூச்சரில் ஆஃபரில் வருது அப்படின்னீங்கன்னா அது கூட இன்னும் பெஸ்ட் டீலாக இருக்கும். பியூர் அண்ட் பியூர் நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்காக எடுக்கிறீங்க, எனக்கு கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுக்கும்போது நீங்கள் அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். சரி, இந்த 2 சேல்லையுமே நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி என்னோட வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாடா பை சொல்லணும். நான் நந்து.